ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்பம் அதேபோல் பொருளாதார ரீதியாக தொழிலானது எப்படி இருக்க போகுது, மாணவர்களினுடைய கல்வி நிலைகளானது பார்த்திங்கன்னா எந்த நிலையில் இருக்க போகுது, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கன்னிராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கன்னிராசி என்பர்களே, இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் குருவோடு கூடி சஞ்சரிக்க இருக்கின்றார். எனவே பொருளாதார நிலைகளானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்குங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய திருப்திகள் உண்டாகக்கூடிய அமைப்புகள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். புகழ் பெற்றவர்களினுடைய பட்டியலில் இடம்பெறக்கூடிய விதத்தில் சாதனையும் நீங்கள் புரிவீர். நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் வருவதை நழுவ விட மாட்டீர்கள். அந்த ஒரு சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்குவீங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மைகளானது உண்டாகும். வெளிநாட்டு பயணமானது அனுகூலத்தை கொடுக்குங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வர். அதே போல் கடுமையாக பார்த்திங்கன்னா முயற்சித்துமே இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது நடைபெற ஆரம்பிக்கும். பொது வாழ்வில் பொறுப்புகள் மாறி மகிழ்ச்சியை கொடுக்கும். மேலும் உங்களுடைய ராசிக்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன். அவர் பார்த்திங்கன்னா இப்பொழுது சிம்ம ராசிக்கு செல்ல இருக்கின்றார். இதனுடைய விளைவாகவே பார்த்திங்கன்னா விரயங்களானது அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு தான் சொல்லணும். வீடு மாற்றங்கள் இடமாற்றங்களானது உங்களுக்கு சேருங்க. சூரியனோடு புதனும் இணைந்து சஞ்சரித்து வருவதனால, அதாவது சூரியனோடு புதனும் இணைந்து சஞ்சரிப்பதனால உங்களுக்கு புதாத்திய யோகங்களானது ஏற்படுது. ஸோ இந்த புதாத்திய யோகத்தினால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது செல்வ நிலைகள் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடுங்க. வெளிநாடு சென்று படிக்க விரும்பக்கூடியவர்களுக்கு இப்போ அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயமாக தொழில் செய்யலாமா என்ற ஒரு சிந்திக்கக்கூடிய நேரங்கள் இது. அதற்கு நண்பர்களினுடைய ஒத்துழைப்பானது கிடைக்கக்கூடும். பணிச்சுமைகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. மன சோர்வுகளுமே உங்களுக்கு ஏற்படும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகளானது உண்டாகலாம். பயணங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய நேரங்கள் இது. அதே போல் ஆரோக்கியத்திலுமே அடிக்கடி தொல்லைகளானது ஏற்படக்கூடும். குடும்பத்தில் ஒருவர் பார்த்திங்கன்னா மாற்றி ஒருவர் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். கவலைப்படாமல் பார்த்திங்கன்னா அதை அந்த செலவுகளையும் சமாளித்து வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உள்ளது அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உடல் ரீதியாக பிரச்சனைகள் உருவாகும். அந்த ஒரு பிரச்சனைகளால் உங்களுக்கு வீண் விரைய செலவுகளானது உண்டாகக்கூடுது. ஸோ அதனால் கவலை கொள்ளாமல் பார்த்திங்கன்னா அந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. ஆனால் உடல் ஆரோக்கியங்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதற்கு ரொம்ப இப்போ இம்பார்ட்டன்ட் கொடுத்து வருவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நேரத்தில் சுக்கிரன் பார்த்திங்கன்னா துளராசிக்கு செல்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தனாதிபதியான அவர் பார்த்திங்கன்னா இப்பொழுது தனஸ்தானத்திற்கே வருவது அற்புதமான நேரம்தான். ஸோ இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வருமானங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. வளர்ச்சிகள் ஏற்படும். எதிர்காலத்தை பற்றிய பயமானது உங்களுக்கு அகலக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். நினைத்த காரியத்தை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். தொழிலானது உங்களுக்கு வெற்றி நடைபோடும். தொல்லை தந்த எதிரிகளுமே விலகுவார்கள். நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் நாளும் கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் நாளும் கொண்டே உங்களுக்கு இருக்கும். வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது, வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனத்தை செலுத்துவீர்கள். தற்போது பார்க்கக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியானது கைகூடி வரும். ஆக மொத்தத்தில் இந்த திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே திட்டமிட்டபடியே நடைபெறக்கூடிய நேரங்களாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களில் வெற்றிகளானது கிடைக்கக்கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்தபடி லாபங்களானது உண்டாகுங்க.
உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவியானது கிடைக்கக்கூடும். கலைஞர்களுக்கு விட்டுப்போன ஒப்பந்தங்கள் மீண்டும் வரக்கூடுங்க. மாணவ மாணவியர்களுக்கு இப்பொழுது பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களினுடைய ஆதரவானது கிடைக்கக்கூடும். மாணவ மாணவிகளுக்கு இப்பொழுது பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதங்களும் அதேபோல் ஆசிரியர்களினுடைய ஆதரவும் பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. பெண்களுக்கு குடும்ப சுமைகள் கூடினாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உண்டாகும். வருமான பற்றாக்குறையானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகலக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டமானது உங்களுக்கு விழிப்புடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களாக அமைஞ்சிருக்கு. அதாவது ஆத்மகாரகனும் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியுமான சூரியன் விரயஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதனால உங்களுக்கு திடீரென்று பார்த்திங்கன்னா செலவுகளும் எதிர்பாராத பயணங்களும் ஏற்படும். ஸோ கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செய்கின்ற வேலைகளில் கூட தடைகளும் தாமதங்களும் என்ற நிலைகள் உருவாகும். உங்களுடைய அஷ்டமாதிபதி செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நேரங்கள் இது. மேலதிகாரிகளினுடைய ஆலோசனைகள் இல்லாமல் உங்களுடைய எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட வேலைகளில் ஈடுபட வேண்டாங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா இப்பொழுது வியாபாரிகளினுடைய முதலீட்டில் கவனத்தை செலுத்துவது அவசியம். சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய தொழிலில் முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டிய நேரங்கள் இது. ஆனாலுமே லாப குருவினால தேவையான வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும். பெரியோரினுடைய ஆதரவானது கிடைக்கக்கூடுங்க. சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகும். கையில் பணப்புழக்கங்களானது இருக்கக்கூடுங்க. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து வருபவர்கள் இடைத்தரகர்களை பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நம்ப வேண்டாம். ஸோ இந்த நேரத்தில் நம்பி எதையும் செய்வது சிறந்ததல்ல. முயற்சியானது உங்களுக்கு தாமதமானாலும் பண இழப்புகள் ஏற்படாமல் போகும். கலைஞர்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது அவசியம். அரசியல்வாதிகளினுடைய தலைமையை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வதனால நன்மைகள் உண்டாகும். விவசாயிகள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும். மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் படிப்பில் கவனக்குறைவுகள் ஏற்பட்டாலுமே இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் முன்னேற்றங்களானது இருக்கக்கூடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியில் உள்ள அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையான பலன்களானது கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து நெருக்கடிகளை வழங்கி வந்த சனி வக்ரம் அடைந்திருப்பதனால உங்களுடைய செயல்களில் வேகங்களானது இருக்குங்க. உடல்நிலைகளானது சீராகும். நண்பர்களுடைய ஆதரவு மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சச்சரவுகளானது விலகக்கூடும். உங்களுடைய சப்தமாதிபதி குரு லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதுடன் 3, 5, 7ஆம் இடங்களையும் பார்க்குறாங்க. ஸோ அதனால் இந்த 3, 5, 7ஆம் இடங்களை பார்ப்பதனால் தைரியங்களும் தன்னம்பிக்கைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு பணியாளர்களினுடைய ஆதரவானது கிடைக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரக்கூடும். பிள்ளைகளால் பெருமையானது உண்டாகுங்க. திருமண வயதினருக்கு வரனானது வரும். ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் சாதகமாக சஞ்சரிப்பதனால் வீண் செலவுகள் குறையக்கூடும். வியாபாரம் பற்றிய சிந்தனைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிக்க முடியுங்க. சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே சாதகமாக இருப்பதனால பணப்புழக்கங்களானது இருக்கும். கடன்களை அடைத்து நிம்மதி அடைய முடியும். பொன்பொருள் சேரக்கூடிய காலகட்டங்கள். குடும்பத்தில் நிம்மதியான நிலைகளானது இருக்கக்கூடுங்க. பெண்களுக்கு மரியாதையும் பொறுப்பும் ஏற்படும். உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்களானது போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைகள் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டாகும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரக அமைப்புகளானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த யோகக்காரகன் ராகுவும் தனக்காரகன் குருவுமே சாதகமாக சஞ்சரிப்பதனால நீங்கள் எடுத்த வேலைகள் வெற்றியாகும். நினைத்த காரியங்களும் நடந்தேறும் என்றாலும் உங்களுடைய அஷ்டமாதிபதியும் தைரிய வீரிய காரகனுமான செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால வியாபாரங்கள் தொழிலில் பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே போல் முதலீட்டிற்கு ஏற்ற ஆதாயங்கள் கிடைக்காமல் போகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பாராத பிரச்சனைகள் இடமாற்றங்கள் என்ற சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்றாலுமே குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலைகளானது இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்குள் பார்த்திங்கன்னா இணக்கங்களானது ஏற்படுங்க. புதிய பொருளானது சேரும். சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகும். இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதி செலவுகள் வழியே உங்களுடைய தேவைகள் பூர்த்தியானாலும்
பிற்பகுதியில் வரவுகள் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். புதிய நம்பிக்கையுமே உங்களுக்கு உண்டாகும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.